ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பூவிஸ் ஃபுட். ஃபஸ்ட் ஒரு டம்ளர் துவரம் பருப்பை தக்காளியோடு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயத்துக்கு கூட கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 3 சின்ன கட்டு வல்லாரைக்கீரையை சாப் பண்ணி வாஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு சால்ட், சில்லி பவுடர் 1 ஸ்பூன், மஞ்சள்தூள் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இந்த கீரை வேகிறதுக்கு கண்டிப்பாக தண்ணி ஊற்றணும். அதனால் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கலர் சேஞ்ச் ஆகும். அந்த கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா தண்ணி தெளித்து விட்டு சிம்மில் வச்சு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா ஒரு முடி தேங்காயை துருவி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு விதத்தில் இந்த கீரையை நம்ம ஆட் பண்ணிக்கிறது நல்லது. இந்த கீரை வந்து குழந்தைங்களுக்கு ஞாபக சக்தியை அதிகரிக்கும். அதனால் கண்டிப்பாக நம்மளோட டயட்டில் இந்த கீரையை எப்போயாச்சும் சேர்த்திக்கங்க. இப்போ நம்ம சாம்பாருக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு கடுகு 1 டீஸ்பூன் போட்டுட்டு வெந்தயம் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவுக்கு, வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணணும், அதுதான் நல்லாயிருக்கும். 1 கையளவுக்கு சின்ன வெங்காயத்தை சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போது 4 பல் பூண்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கலாம். சால்ட் போட்டுட்டால் சீக்கிரமாகவே வதங்கும். வெங்காயம் ரொம்ப நல்லாவே வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம முள்ளங்கி ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒல்லியாக இருக்க முள்ளங்கியை ரவுண்டாக கட் பண்ணி சாம்பாரில் ஆட் பண்ணால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நான் வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் தான் ஆட் பண்ணுறேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் போடணும். இந்த சாம்பார் தூளோட ரெசிபி வேணும்னா சாம்பார் சீக்ரெட்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் போய் பாருங்கள். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இது ரொம்ப நேரம் அந்த கடாயில் ஹீட்லேயே விடக்கூடாது. தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா குக்காக விடணும். சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கும்போது நல்லாவே காய் வந்து பக்குவமாக வெந்து வரும். ஒரு சாம்பாருக்கு காய் கரெக்டாக குக் ஆகிருக்கிறது ரொம்ப முக்கியம். காய் குழஞ்சிட்டாலோ இல்லை பருப்பு ரொம்ப குழஞ்சிட்டாலோ டேஸ்ட் நல்லாவே இருக்காது. பருப்பு மசிச்சு இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போது இந்த சாம்பார் ஒரு கொதி வரணும். கொதித்து வரும்போது சாம்பார் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். எல்லாம் மிங்கிள் ஆகிறதுக்கு இந்த ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிறது போதுமானது. காய் வந்து நம்ம பருப்பு ஆட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் குக் ஆகிருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் கொதிச்சா நல்லா குக் ஆகிருக்குங்கிற ஒரு ஸ்டேஜில் தான் நம்ம பருப்பு ஆட் பண்ணணும். ஹாஃப் டன்னாக இருந்தபோது நம்ம ஆட் பண்ணியிருந்தோம். இப்போ பருப்போடு சேர்ந்து இந்த உப்பு, இந்த காரம் இதெல்லாம் பிடிச்சி நல்லா குக் ஆகும். இப்போ நல்லாவே காய் வெந்துருச்சு. சாம்பார் ரெடி. இப்போ நம்ம வெண்டைக்காய் போட்டு ஒரு சூப்பரான புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வெண்டைக்காயை கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது அந்த வெண்டைக்காயில் இருக்கிற வளவளப்பு குறைஞ்சிரும். இப்போது அதே கடாயில் ஆயில் விட்டுட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 கப் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி விழுதாக்கி இதில் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா கருவேப்பிலை 2 கொத்து ஆட் பண்ணி நல்லா இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை வதக்கணும். இப்போது 10 பல் பூண்டை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகணும். இதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். இப்போ தக்காளி 3 தக்காளி இந்த மாதிரி அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன் இதை அரைச்சி ஆட் பண்ணுறோன்னா இது வந்து கிரேவிக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கும். மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணால் கொஞ்சம் குயிக்காகவே அந்த தக்காளி வதங்கி வரும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா மல்லித்தூள் 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மெயின் இன்க்ரீடியண்ட்டே இது தான். குழம்பு மிளகாய்த்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணணும். இப்போது இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம புளி கரைச்சலை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாம். நான் இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடணும். மறுபடியும் 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன அளவையே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணணும். இதுதான் இந்த குழம்புக்கு கரெக்டாக வரும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க வெண்டைக்காய் இதில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றி சால்ட் போட்டு குக் பண்ணிக்கலாம். கடைசி இந்த சாம்பார் தூள் ஆட் பண்ணுறதுனால நல்லா வாசனையாக செம்மையாக வரும் குழம்பு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போது கொத்தமல்லி தழை தூவினதுக்கப்புறமா நம்மளோட குழம்பு ரெடி.
புளிக்குழம்பும் செம்மையாக இருந்துச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி நம்ம வல்லாரைக்கீரை ரொம்ப ரொம்ப ஹெல்தியான டிஷ், அதையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முள்ளங்கி சாம்பார் வந்து என்னோடய பர்சனல் ஃபேவரட். யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். மூவிஸ் ஒரு நாட்டை இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.